ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ தமிழ். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மரியாதை ராமன் கதை. அதில் யார் குழந்தை அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் மரியாதை ராமன் தன்னோட கிராமத்தில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு தெருவில் நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரே கூச்சல் குழப்பம் இருக்கிறத பார்த்த மரியாதை ராமன் உடனே அங்கே என்ன சத்தம்னு தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்டார். அந்த கூட்டத்துக்கு போனார். அங்கே 2 பெண்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் மரியாதை ராமன் நிற்கிறத பார்த்த அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார். அடடா, இந்த நாட்டிலேயே மிகவும் புத்திசாலியான மரியாதை ராமன் இங்கே வந்திருக்காரு. இவரோட புத்தி கூர்மையால் பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இது யாரோட குழந்தைன்னு இவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னு சொன்னார். உடனே மரியாதை ராமன் அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரித்தார். அவங்க 2 பேருமே அது தன்னோட குழந்தை தான்னு சத்தியம் செஞ்சு சொன்னாங்க. உடனே மரியாதை ராமன் சொன்னார், எனக்கு அந்த குழந்தை யாரோடதுன்னு ஏற்கனவே தெரியும். நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நான் அரசரை கூப்பிட்டு காவலாளிகள்கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொன்னார். அதை கேட்ட பிறகும் அவங்க 2 பேரும் அது தன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் இப்போ மரியாதை ராமன் என்ன செஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போகிறாருன்னு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஊர் தலைவரை கூப்பிட்டு ஒரு பெரிய நூல்கண்டு கொண்டு வர சொல்லி சொன்னார். ஊர் தலைவர் ஒரு பெரிய நூலை கொண்டு வந்து மரியாதை ராமன் கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்த மரியாதை ராமன் ஒரு பெரிய நூலை எடுத்து அதை 2 சரி பாகமாக வெட்டினார். ஒரு நூலை அந்த குழந்தையோட வலது கையில் கட்டினார். இன்னொரு நூலை அந்த குழந்தையோட இடது கையில் கட்டினார். அப்படி குழந்தையோட 2 கையிலையும் நூலை கட்டிட்டு அதே பெண்கள்கிட்ட சொன்னார், இது தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். யார் இதில் ஜெயிக்கிறீங்களோ அவங்க அந்த குழந்தைய வச்சுக்கலான்னு சொன்னார். உடனே அந்த 2 பெண்களும் என்ன போட்டின்னு கேட்டாங்க. அதுக்கு மரியாதை ராமன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு நூலை கொடுத்து, இந்த நூலோட நுனி குழந்தையோட கையில் கட்டியிருக்கு. நீங்கள் 2 பேரும் இன்னொரு நுனியை பிடிச்சு எழுங்க. யாருக்கிட்ட குழந்தை வந்து சேருதோ அவங்க தான் வெற்றி பெற்றதான் அர்த்தம் என அறிவிக்கப்படும். அவங்கக்கிட்டேயே அந்த குழந்தைய ஒப்படைக்கப்படும் சொன்னார். உடனே 2 பெண்களும் குழந்தையை கட்டியிருந்த நூலை பிடிச்சு இழுத்து குழந்தைய தன் பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சாங்க. முதல்ல இருந்த பெண் நூலை மெதுவாக இழுத்தான். ஆனால் 2வது இருந்த பெண் வேகமாக நூலை இழுக்க அந்த நூல் பிஞ்சு போச்சு. உடனே மரியாதை ராமன் சொன்னார், முதல் பெண்
தான் ஜெயிச்சது. அவகிட்ட தான் அந்த குழந்தையோட ஒப்படைக்க சொன்னார். இதை பார்த்த ஊர் பெரியவர் சொன்னார், அடடா, இது என்ன உண்மையான அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட தானே குழந்தைய ஒப்படைக்கணும். நீங்கள் என்னடா போட்டி வச்சு ஒருத்தர்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு மரியாதைராமன் சொன்னார், இந்த போட்டியில் ஜெயித்தவங்க தான் உண்மையான அம்மான்னு சொன்னார். உடனே கூட்டத்தில் இருந்த எல்லாரும் கேட்டாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு மரியாதைராமன் சொன்னார், ரெண்டாவதாக நூலை இழுத்த பெண் குழந்தையோட கைக்கு வலிக்குமேனு கூட பார்க்காம தான் போட்டியில் ஜெயிக்கணும்னு ரொம்ப வேகமாக இழுத்ததால தான் அந்த நூல் அந்து போச்சு. அதே நேரத்தில் தன்னோட குழந்தைய கட்டியிருந்த நூல் குழந்தையோட கையை இறுக்கி குழந்தைக்கு வலிக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் உண்மையான அம்மா மெதுவாக அந்த நூலை இழுத்தாங்க. அதை வச்சு தான் அவங்க தான் உண்மையான அம்மான்னு முடிவு செஞ்சேன்னு சொன்னார். இதை கேட்ட எல்லாரும் மரியாதைராமனோட அறிவை பார்த்து வியந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.